Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nasu ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் ரஹமத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படுத்துமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மாவுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய ஜும்மாவுடைய கருப்பொருள் ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முகம்மது நபியை நேசிக்கிறேன். ஏன் இந்த சொற்றொடரை நான் தமிழில் வைக்காம ஆங்கிலத்தில் வைத்தேன் என்று சொன்னால், சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் வட மாநிலங்களில் ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பதாகை வைத்திருந்த காரணத்தினால் பெரிய மத மோதல்கள் வெடித்து பல முஸ்லீம் சகோதரர்களின் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டு அவர்கள் இன்றளவுக்கும் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல முஸ்லீம் சகோதரர்களுடைய வீடுகள் புல்டோசர் வைத்து தரைமட்டமாக்கிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் இழந்த இந்த உணவைகளுக்கு பகரமாக மறுமையில் ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்தை தருவான் என்பது நமக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் இத்தனை கொடூரங்கள், இத்தனை விஷயங்கள் வடநாட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் அதை பற்றி எதுவும் சொல்லாததனால நிறைய முஸ்லீம்களுக்கே இந்த செய்தி தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் சொல்வதுதான் உங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு புதிய செய்தியாக இருக்கும். ஏனென்னா எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், கடந்த 26ஆம் தேதி இந்த நாட்டுடைய அரசியல் சாசன தினம், அதுக்கு தான் உறுதிமொழி எடுத்தோம். பள்ளிக்கூட மாணவர்களிடத்திலே அத்தகைய பண்பை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேற எந்த பள்ளியிலும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக நம்ம கான்ஸ்டிடியூஷன் டே எதுக்கு வச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு சாசனம் பல மத துவேஷம் கொண்டவர்களால தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் தான் விரும்பக்கூடிய தலைவரை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு பதற்ற ஒரு சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதே வார்த்தையை பயன்படுத்தினாதான் அதனுடைய வீரியம் புரியும் அப்படிங்கிறதுனால சில பேர் கூட கேட்டாங்க, தமிழ் படுத்த தெரியலையான்னு கேட்டாங்க. தமிழ்னா நல்லா தெரியும். ஏன் வைத்தோம் என்றால் அதனுடைய வீரியம் புரியணும். அப்ப அந்த முதல்ல அந்த பிளேக் அந்த பதாகை வைக்கும் போது அந்த ஊர்ல பல பேர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே அடுத்த ஊர்ல எதுவும் பொண்ணாம இருக்கணும் இல்ல, போட்டாலும் பரவாயில்லை ஏன் வைக்கிறாங்க? உலகத்தில் பிற மதத்தவர்களால் அல்லது நாத்திகர்களால் பெரிய விஞ்ஞானிகளால் விடை கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார்கள்? இது உண்மையிலேயே நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் உங்களால் இதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியாது. நான் அபுதாபிலே பணியாற்றி கொண்டிருந்த போது அப்ப டென்மார்க்ல பெருமானாரை இழிவுபடுத்தி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. அப்ப நாடெங்கும் உலகெங்கும் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. அப்ப அந்த மனிதர் நல்ல மனிதர் தான், இன்னும் தவறான மனிதர்லாம் இல்லை.
என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டார், எங்க மதத்திலும் சில கடவுள்களை துவேஷம் பண்றாங்க, செப்பல்லாம் போடுறாங்க, அதுக்கு நாங்கள் கடந்து போயிடுறோம், ஏன் முகமதுக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்தா கொதித்து போறீங்க அப்படின்னு கேட்டார். இப்ப நான் பதில் சொன்னேன், நாங்கள் ஏன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம் என்பதை எந்த காலத்திலும் உங்களால் உணர முடியாது, நீங்கள் முஸ்லீம் ஆகாத வரைக்கும். முஸ்லீமாக நீங்க இருந்தால் மட்டும்தான் ஏன் நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேரை நேசிக்கிறோம். சிலருடைய அழகுக்காக நேசிக்கிறோம், சிலருடைய புகழுக்காக நேசிக்கிறோம், சிலருடைய இந்த தோற்றத்திற்காக நேசிக்கிறோம், சிலருடைய அறிவை பார்த்து நேசிக்கிறோம், இவ்வளவு அறிவாளியா இருக்கிறாருன்னு. சிலருடைய கொடைத்தன்மையை பார்த்து நேசிப்போம், ஆனால் சிலர் நமக்கு செய்த உதவியை நினைத்து நேசிப்போம். ஆனால் இந்த நேசிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டது இறை தூதர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஸ்லீம்கள் வைத்திருக்கக்கூடிய நேசம். அவங்க முஸ்லீம்கள் எந்த மன்ஹஜ் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் எப்படி அல்லாஹ்வை நம்புகிறோமோ அதற்கு நிகராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரை விட அதிகமாக நாம் பாசம் வைத்திருக்கிறோம். அது இந்த பாசம் உணர்வு இதுக்கெல்லாம் கடந்த ஒரு விஷயம். அது பெருமானாரின் மீது எனக்கு எவ்வளவு பாசம் என்பதை என்னால் வார்த்தைகள் சொல்ல முடியாது. அதுதான் எல்லா முஸ்லிம்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூமின்களே, உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, உலகத்தில் ரொம்ப பிரியமானவர் தந்தை இல்லையா, தாய் இல்லையா, அவருடைய தந்தை, அவருடைய தாய், பிள்ளைகள் மற்றும் ஏனைய எல்லா மக்களை விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகும் வரைக்கும் அவர் முழுமையான மூமின் ஆக மாட்டார் சொல்றாங்க. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான உறவு என்பது தாயும் தந்தையும். அந்த தாய் தந்தை மேலும் அவன் யாரை அதிகமாக உலகத்தில் நேசிக்கிறானோ, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரை விட அவனுக்கு பிரியத்துக்குரியதாக யார் இருக்க வேண்டும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்களை நீங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நேசிக்கிறது ஓகே, என் தாய் தந்தையோட நேசிக்கணுமா? தாய் தந்தையை விட நேசிக்கும் அளவுக்கு பெருமானாரை ஏன் நேசிக்கணும்? அதற்கான காரணத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது வெறும் உணர்வு ரீதியாக வருவது மட்டுமல்ல. நீங்க பார்க்கிற முஸ்லிம்கள் பலர் நடிகர்களை நேசிக்கிறார்கள், திரைக்கலைஞர்களை நேசிக்கிறார்கள், விளையாட்டு வீரர்களை நேசிக்கிறார்கள், அல்லது அரசியல் தலைவர்களை நேசிக்கிறார்கள். இந்த நேசிப்புக்கு, இந்த வரையறைக்கு உட்பட்ட நேசிப்பு அல்ல பெருமானாரின் மீதான நேசம். பெருமானாரின் மீதான நேசம் என்பது இது அனைத்தையும் கடந்ததாக இருக்க வேண்டும். அப்ப முதல்ல ஏன் நான் ரசூலுல்லாஹ் நேசிக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்திற்கான கருணையின் வடிவம். ஒரு மனித குலத்துக்கு, ஒரு ஹியூமனிட்டிக்கு ஒரு மனிதர் கருணை புரிய வேண்டும் என்றால் அந்த கருணையுடைய ஒட்டுமொத்த வடிவமாக விளங்குபவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபியே, உம்மை அகிலங்களுக்கு நாம் கருணையாக அனுப்பினோம். உம்மை நாம் அனுப்பியது மெர்சி டு தி மேன்கைண்ட், மனித குலத்திற்கு, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானிடத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து கருணையாக அனுப்பப்பட்டார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையில கருணை என்பது எப்போதாவது தென்படக்கூடிய விஷயம் அல்ல, மாறாக அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே கருணையுடைய ஊற்றாகத்தான் இருந்தது. அது ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்கு, தீமையை தடுப்பதற்கு மனிதாபிமானம் வேணும்னு. இந்த உலகத்தில் மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவர், மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அது பெருமானாரை தவிர்த்து வேறு யாரையும் நாம் கற்பனை செய்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நல்லவர்களாக இருக்கக்கூடிய பலர், ஒரு சார்ந்து சுருபிங்க, அமைதியான ஒரு ரொம்ப நல்ல ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலர் செல்வம் வந்தவுடன், பதவி வந்தவுடன், அதிகாரம் வந்தவுடன் தலைகீழாக புரண்டு போவதை பார்க்கிறோம். ஒரு சின்ன அதிகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு கீழ் உள்ளவர்களை நம்ம மனிதர்களாகவே மதிக்காமல் நாம் நடத்துவதை பார்க்கிறோம்.
ஆனால் ஒட்டுமொத்த அரேபியா தன்னுடைய காலடியில் கீழ் இருந்தபோது ஒட்டுமொத்த அரேபியாவும் பெருமானாருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்த போதிலும் கடைசி வரைக்கும் என்னுடைய தலைவர், என்னுடைய ஹபீப் ஒரு சாதாரண குடிசையிலும் கிழிந்த பாயிலும் உறங்கிய அந்த எளிமைக்காக நான் அவர்களை நேசிக்கிறேன். இந்த எளிமையை உலகத்தில் வேறு யாரிடத்திலும் நான் பார்க்க முடியாது, என்னால் இதை செய்து பார்க்க முடியாது. அப்போ ஒரு மனிதாவும் உலகத்துடைய அதிகாரம் என்கிட்ட இருக்கு, ஒட்டுமொத்த அதிகாரம், ஒட்டுமொத்த எம்பரர் நான் தான். நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய குடிமக்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் போது, குடிமக்கள் எல்லாம் மாட மாளிகை கட்டும் போது நான் ஒரு எளிமையான குடிசையில இருக்கிறேன். மன்னராக இருந்தும் அவருடைய வேலையை அவரே செய்து கொண்டார். இன்னைக்கு பார்க்கிறோம், நடிகர்களை பார்க்கிறோம், திரை பிரபலங்களை பார்க்கிறோம், அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். அவர் தானாகவே ஓட்டு போட்டார், எளிமையானவர், அவரு ஓட்டு அவர் தான் போய் போட முடியும். ஆனால் ஒரு தலைவராக இருந்தும் தன்னுடைய வேலையை தானாக செய்தார் பெருமானார் அவர்கள். இரண்டாவது, மன்னிக்கக்கூடிய பண்பு அவரை போல வேறு யாருக்கும் கிடையாது. நாமளும் மன்னிப்போம், மன்னிக்க மாட்டோம்னு சொல்லல, ஓரளவுக்கு தான் மன்னிப்போம். மொத்தம் அதே தப்ப திருப்பி திருப்பி செய்யறான், இல்லை நம்மளால தாங்க முடியாத ஒரு விஷயத்த செய்யறான்னா வாழ்நாளுக்கும் உன்கிட்ட பேச மாட்டோம், சொல்றோமா இல்லையா? எத்தனை அண்ணன் தம்பிகள் பேசாமல் இருக்கிறோம், எத்தனை அண்ணன் தம்பிகள் பேசாமல் இருப்பதனால் ஒரு குடும்பம் பிளவுபட்டு இருக்கிறது, எத்தனை இரண்டு மனிதர்களுடைய ஈகோக்களின் காரணமாக பல ஜமாத்துகள் பிரிந்திருக்கிறது, பல நாடுகள் பிரிந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ரெண்டு மனிதர்களுடைய ஈகோ. நான் மன்னிக்க மாட்டேன். ஆனால் உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன தீங்கெல்லாம் இல்லை, தான் பிறந்த மக்கமா நகரை விட்டு ஓடக்கூடிய நிலையை உருவாக்கினார்கள். தான் நேசித்த மண்ணை துறந்து வேறு ஒரு மண்ணுக்கு செல்வதற்கு பெருமானார் நிர்பந்திக்கப்பட்டார்கள். பெருமானாரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். நீங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு நிலையை உங்களுடைய எதிரி செஞ்சா அவன் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவோமா? மன்னிப்பு போடுறத கிட்ட முதல்ல அவன் பொறுத்தருவோம். எவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சிருக்கிற, உன்னை நான் மன்னிக்கிறதா அப்படின்னு. ஆனால் தன்னை ஊரை விட்டு விரட்டியவர்கள், தன் மீது குப்பையை கொட்டியவர்கள், தன்னுடைய பல்லை உடைத்தவர்கள், தன் உயிரை மாய்க்க நினைத்தவர்கள் அத்துணை பேரும் தன் கண் முன்னால் நின்ற போது, இன்று உங்கள் முன்னால் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, நீங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்வதற்கு அதிகாரம் கையில் இருந்தும் பழி வாங்காமல் மன்னிக்கக்கூடிய அந்த உயர்ந்த குணத்திற்காக முஸ்லிம்கள் பெருமானாரை நேசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமானாரை முஸ்லிம்கள் நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? இந்த பெருமானாரை நேசிப்பதனால் இந்த உலகத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு முஸ்லிம் பெருமானாரை நேசிக்காமல் இருக்க மாட்டார். மூன்றாவது, அவர்கள் ஒரு பெண்ணுரிமைக்காக போராளியாக இருந்தார்கள். பெண் குழந்தைகளை பிறந்தவுடன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சுப செய்திங்கிறான். பெண் குழந்தை என்பது உங்களுக்கான சுப செய்தி. அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த ஒரு சமூகத்தில் பெண் குழந்தைகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். யார் 2 பெண் குழந்தைகளை பெற்று அதை முறையாக வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமையில் ஒன்றாக இருப்போம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் நீங்க மற்றவங்களுடைய நல்ல பேர் எடுப்பது முக்கியம் அல்ல, யார் தன்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவரோ அவர்தான் மக்களில் சிறந்தவர் என்று சொல்லி பெண்களுடைய உரிமை நிலைநாட்டிய அந்த சீர்திருத்தத்திற்காக நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமான அருட்கொடை அல்ல, ஒட்டுமொத்த மானுடத்திற்கும். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை நேசிப்பவர்கள், தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தன்னை நிராகரிப்பவர்கள் எல்லோருக்கும் அவன் ரஹ்மானாக இருக்கிறானோ, அதே போல இறை தூதர் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு ரஹமத்தாக இருக்கப்பட்டார்கள். தெளிவா அல்லாஹ் சொல்றான், இன்ன முஹம்மதே, ரசூலுல்லாஹ் போய் செய்தியை சொல்றாங்க, யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்க உயிரை மாய்த்துக் கொள்வீர்களோ? அவங்க ஏத்துக்க வைக்கிறது நம்முடைய கையில இருக்கிறது, சொல்வது மட்டும்தான் அவங்க வேலை. அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய எதிரி கூட இஸ்லாத்துக்கு வரணும்னு துவா செஞ்சாங்க. ஒரு உமரையாவது இந்த மார்க்கத்துக்கு தான் துவா கேட்டாங்களே, அந்த பண்பிற்காகவும் ஒரு அரபியனுக்கு அரபி அல்லாதவரை விட எந்த சிறப்பும் இல்லை, தக்குவாதான் சிறந்தது என்று கூறி கருப்பரான அடிமையான
பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கட்டித் தருவிய அந்த சமத்துவத்திற்காக பெருமானாரை நான் மட்டுமல்ல உலகத்தின் அத்துணை முஸ்லிம்களும் நேசிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஹம்மது உங்களுடைய ஆடவர்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, ஆனால் அவரோ அல்லாஹ்வுடைய தூதராகும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதி முத்திரை. அவங்க தான் சீல் ஆஃப் தி ப்ராஃபட், நபிமார்களுடைய இறுதி முத்திரையாக இருக்கிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எளியவர்கள் மீது பரிவு காட்டினாங்கன்னா, நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம். எளியவராக இருந்தவர்கள் வலியவர்களாக ஆகும்போது அவங்க எளியவர்களுக்கு உதவி செய்வதை விட அவங்களும் அடுத்தவங்களை ஒடுக்குவதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக செல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் சுத்தம் செய்வாங்க. ஒரு நாள் அந்த பெண்மணியை காணும். கேட்குறாங்க, எங்கே அந்த பெண்மணி? இல்லை, அந்த பெண்மணி வஃபாத் ஆயிட்டாங்க. நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? ஒரு சாதாரண பெண் தானே, அது போய் என்னத்த சொல்றது அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை கூப்பிட்டு கொண்டு அந்த பெண்ணுக்காக போய் ஜனாசா சொல்றாங்க. பேரே தெரியாத ஒரு பெண், தன்னுடைய இடத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண், அப்படிலாம் பார்க்கல. சின்ன ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்காக, அதுவும் ஒரு ஜனாசா என்ற அடிப்படையில் எல்லோரையும் சமமாக நேசிக்கக்கூடிய அந்த பண்பு இருக்க, அந்த பண்பு மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் நம்ம குடும்பங்களில் சண்டையே வராது, நமக்கு மத்தியில் சச்சரவே வராது. நாம எல்லா முஸ்லீமும் ஒரே குடையின் கீழ் நாம் இருப்போம். இரண்டாவது, அவங்க விலங்குகளுக்கும் பரிவு காட்டினாங்க. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு பூனை, ஒரு சின்ன பறவை, ஒரு பறவை தன் குட்டியோட இல்லை, குட்டிகிட்டே பிரிச்சிடுறாங்க. யார் இந்த மாதிரி தாயிடமிருந்து குட்டியை பிரித்தது என்று சொல்லி கண்டித்து அந்த குட்டியோடு சேர்த்து வைக்கிறார்கள். ஒரு ஒட்டகத்துடைய அந்த முதுகு இருக்க, அது வளைந்திருப்பதை பார்த்து, வாடி இருப்பதை பார்த்து, யார் இதை அடித்த எஜமானன் என்று சொல்லி அந்த எஜமானனை கண்டிக்கிறார்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய நாகரிக உலகத்தில் பேசுறாங்க விலங்குகள் பத்தி. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளிலும் பரிவு காட்டினார்கள். இப்படியாக ஒட்டுமொத்த மானுடத்திற்கும் பரிவு காட்டிய அந்த பெருமானாரை நேசிக்காமல் நாம் எப்படி இருக்க முடியும்? மூன்றாவது விஷயம், அவங்க பகைவர்களுக்கும் தாய்த்தனமான மன்னிப்பு. தாயிஃபில் அவங்க பேரு கல்லெறியப்படுகிறது. தாயிஃபில் இருக்கக்கூடிய மக்களை அப்படியே 2 மலைகளுக்கு மத்தியில் வச்சு நசிக்கிறவான்னு கேட்கிறாங்க. அந்த மலைக்கு 2 மலைகளுக்கு மத்தியில் தான் தாயிஃப் இருக்கு, 2 வச்சு நசுக்கவான்னு கேட்கிறாங்க. வேண்டாம், அவர்கள் அறியாதவர்கள் சொல்றாங்க, அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. என்னுடைய நோக்கம் அவங்களுக்கு புரியல. நான் போய் ஒருத்தர் நல்லது சொல்றோம், நல்லதை ஏத்துக்கல, உனக்கு நல்லது சொல்லுவோம் பாரு, உன்னை அல்லாஹ் சபிச்சிருவோம், நீ நரகத்துக்கு தான் போவ, அப்படி ஃபத்வா கொடுத்துட்டு வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் அறியாதவர்கள், ஒருவேளை அவர்களுடைய சந்ததியிலிருந்து நல்லவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி மன்னிக்கக்கூடிய அந்த பேரன்பு கொண்ட தலைவரை முஸ்லிம்கள் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, பெருமானார் அவர்கள் இந்த உலகத்தினுடைய, இனி நிறைய பேசுறோம் இல்லையா, சமூக நீதி, மனித உரிமைகள், சமத்துவம், இது எல்லாத்துக்கும் முதல் முன்மாதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இன்னைக்கு உலகத்துல எல்லா நாடுகளும் அரசியல் சாசனம் வச்சிருக்கிறாங்க. முதல்ல பிரெஞ்சு புரட்சியில் மேக்னா கார்ட்டா என்ற மனித உரிமை சாசனத்தை எழுதினார்கள். அதற்கெல்லாம் முன்னோடி எது தெரியுமா? பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு அந்த எல்லா மக்களுக்கும் சேர்ந்து மதீனன் சார்ட்டர் என்று சொல்வார்கள். மதீனாவில் எழுதப்பட்ட சாசனம் தான் உலகத்தில் மனித உரிமைகளுக்காக எழுதப்பட்ட முதல் சாசனம். அப்ப அரேபிய சமூகம் கோத்திரம், அதாவது குலம், கோத்திரம், குடும்பம், கௌரவம் அப்படி இருந்த மக்கள்கிட்ட செல்வந்தர்கள் நினைச்சபடி சட்டத்தை வளைச்சாங்க, ஏழைகள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த சூழலில் பெருமானார் சொன்னார்கள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சொன்னதோடு மட்டுமல்ல, அதை செயல்படுத்தி காட்டினார்கள். உயர்குலத்தை சார்ந்த பெண்மணி பாத்திமா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி திருடிய போது அவன் கையை வெட்டணும். பெரிய விஐபிஸ்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு வராங்க, அவங்க உயர்ந்த குலம், அவங்கள நம்ம கையை வெட்ட வேணாம்
என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் முகம் சிவந்து சொன்னார்கள், உங்களுக்கு முன் சென்ற சமூகங்கள் அழிக்கப்பட்டது இதனால்தான். எதனால? வலியவர்களுக்கு ஒரு நீதியும் எளியவர்களுக்கு ஒரு நீதியுமே கொடுத்தீங்கல்ல, அதனால தான் அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிச்சான். இந்த இடத்தில் என் மகள் ஃபாத்திமா, என்னுடைய ஈரப்பலை ஃபாத்திமா இருந்திருந்தாலும் அவள் திருடி இருந்தால் கையை விட்டிருப்பேன்னு சொன்னாங்களே. நம்ம கற்பனையை கூட நம்ம பொண்ணு நம்ம சொல்றோமா? என் பொண்ணு திருடினா என் பொண்ணு கையை வெட்டுவோம்னு சொல்ல மனசு வருமா? ஆனால் சொன்னதோடு மட்டுமல்ல, அதை உண்மையிலேயே செயல்படுத்தி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடிமைகளுக்கு உரிமைகளே கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு அமெரிக்காவில் கருப்பின் அடிமைகளாக இருப்பவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டார்கள். இதற்கு முன்னால் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த பராக் ஒபாமாவுடைய பூர்வீகத்தை போய் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் போய் முடியும். அப்ப ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளை வேலைக்காக கப்பலில் கொண்டு வந்து விற்று கொண்டிருந்தாங்க. அதற்கெல்லாம் முந்தைய காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைத்தனத்தை விடுவித்ததோடு மட்டுமல்லாமல் முற்றிலுமாக ஒழித்து கட்டினார்கள். எல்லா மனிதனும் சமம்தான், அல்லாஹ் உங்கள் அனைவரையும் சுதந்திரமாக படைத்திருக்கும் போது நீங்கள் ஏன் பிற மக்களை அடிமைப்படுத்துகிறீர்கள் என்று கூறி கண்டித்தார்கள். அதே போல பெருமானாரை நாம் நேசிப்பதற்கான மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஒழுக்கத்தினுடைய பல்கலைக்கழகமாக பெருமானார் அவர்கள் விளங்கினார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அவர் பல்கலைக்கழகம் சென்று படித்ததில்லை, பல்கலைக்கழகங்கள் அவரை படித்துக் கொண்டிருக்கின்றன. அவர் படிக்கல, உம்மி நபி. ஆனால் அந்த உம்மி நபியை பற்றித்தான் என்று அனைவரும் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கையை பெருமானார் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதாவது அவரை எதிர்க்கக்கூடிய மனிதர்கள் கூட, பெருமானாரை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் கூட அவர் என்ன சொன்னாங்கன்னா, அல்லமீன், நம்பிக்கைக்குரியவர். அவரை கொலை செய்ய போறாங்க. கொலை செய்ய போவதற்குள்ள கூட அவங்களுடைய பொருட்களை பெருமானாரிடத்தில் தான் கொடுத்து பத்திரப்படுத்த சொன்னார்கள். நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரனே அண்ணன் தம்பியே கொடுக்க மாட்டோம், பயப்படுறோம். அண்ணன் ஏதாவது பண்றவானோ, தம்பி ஏதாவது பண்றவானோ. எதிரி தன் சொத்தை அவருக்கு கொடுத்துருப்பான். அவர் கொலை பண்ணா கூட அவர் எதையோ கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துருவாருங்கிற அசாத்தியமான நம்பிக்கை. அதே போல அவர்கள் 23 ஆண்டுகள் அந்த மக்களால எவ்வளவோ சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டாலும், எவ்வளவோ கஷ்டத்திற்குள்ளாக்கப்பட்டாலும் பொறுமையா இருந்தாங்க. அவங்க ரொம்ப அந்த மாதிரி ஒரு பொறுமை இன்னைக்கு யாரிடத்தும் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், மல்யுத்தத்துல ஜெயிக்கிறான அவன் வீரன் அல்ல, யார் கோபம் வரும்போதும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் வீரன். அந்த உண்மையான சுத்தமான வீரனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தில் அனைவரையும் சமமாக நடத்தினார்கள். அவர்கள் பல மனைவிகள் இருந்தாலும் அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்தினார்கள். எந்த அளவுக்கு அவங்க நடத்தினாங்கன்னா, அவர்களுடைய நடத்தையை பார்த்து அவங்களை எதிர்த்தவங்களாம் அவர் கடுமையாக எதிர்ப்பாங்க. நேரில் பார்க்கும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய அபூஜஹல் என்ன பண்றான்? ஒரு முறை சபையை கூட்டுகிறான். மக்களே, உங்களில் யார் முகம்மதுடைய தலையை கொய்து வருகிறார்களோ, யார் முகம்மதுடைய தலையை எடுத்துட்டு வரீங்களோ அவருக்கு நான் 100 ஒட்டகத்தை பரிசு தரேன். 100 ஒட்டகங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒட்டகம் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நிகரானது. 100 ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுக்குறான்னா எவ்வளவு பெரிய சொத்து பாருங்க. அப்ப யார் எழுதியிருக்கிறா தெரியுமா? அவருடைய தங்கை மகன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, நான் வெட்டி விட்டு வருகிறேன் என்று உருவிய வாளோடு போனாங்க. கடைசியில் என்னாச்சு? உருவிய வாளோடு போனவங்க சூரா தாஹாவை படித்து மனம் மாறி மீண்டும் பெருமானாரிடத்திலே முஸ்லீமாக மாறி போனார்கள். அது மட்டுமல்ல, உமர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் முஸ்லீம்கள் காபத்துல்லாவில் வெளிப்படையாக தொழக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்ப யாரு இஸ்லாத்துக்கு எதிரியா வந்தாங்களோ தன்னுடைய நடத்தையின் காரணத்தினால், உமரை போன்ற, காலித் வலீதை போன்ற எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க? பெருமானாருடைய நடத்தையினால் கவரப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உமர் எந்த அளவுக்கு மாறினார்னா, தலையை கொய்ய வந்தார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒரு முறை ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீர்ப்பு எனக்கு திருப்தி அளிக்கல அப்படின்னு அபூபக்கர் இருப்பாங்க. அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வே தீர்ப்பு சொல்லிட்டாங்க,
நீ என்ன என்கிட்ட வரங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு போறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க தலையை வெட்டிடுறாங்க. ரசூலோட துடிச்சு கேட்கிறாங்க, ஏன்பா உங்க தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டேன்றான். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரின் மீது ஒரு பெரிய பாசத்தை வச்சிருந்தாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய அண்டை வீட்டாருடைய உரிமைகளை இந்த உலகத்தில் வேற எந்த மதமும் வேற எந்த தலைவரும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துக்குன்னு சொல்லவே சொல்லார். நம்மள்ட்ட இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமே பக்கத்து வீட்டு பிரச்சனை தான். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அண்டை வீட்டான் பசித்திருக்கும் போது நீ வயிறார உண்பது ஒரு ஈமான் கொண்டவனுடைய செயல் அல்லன்னாங்க. நீ நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, உன் சுற்றம் உன் சுத்தி இருக்கக்கூடணும் நல்லா இருக்கானான்னு பார்த்துக்கோ. ஒரு ஆணை செய்கிறியா கொஞ்சம் தண்ணி ஊற்றியாவது பக்கத்து விட்டு கொடுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அயலவர்களை நேசித்த ஒரே ஒரு தலைவர் இந்த உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். பெருமானாரை நான் ஏன் நேசிக்கிறேன், நீங்க ஏன் நேசிக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் 10 மணி நேரம் பேச முடியும். அத்துணை காரணங்களை பெருமானார் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒரு சில விஷயத்தோடு முடிச்சுப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை ஆர்வப்படுத்திய ஒரே சமய தலைவர் பெருமானார் தான். எல்லா மதங்களும் கல்வி கற்காதீங்க, இந்த வேதத்தை மற்றவங்க ஓதுனாங்கன்னா காதல் ஈயத்தை ஊச்சுங்க, ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க என்றெல்லாம் சொன்ன போது ஓதுவீராக என்று இந்த முதல் வசனத்தை பெருமானார் அவர்கள் கொடுத்ததோடு மட்டுமல்ல, கல்வி அறிவு பெற்றவர்களை ஊக்குவித்த காரணத்தினால்தான் உலகத்துக்கே கல்வி வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் மாறி போனார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பணிவோடு இருப்பாங்கன்னா, அவங்க கையில் அதிகாரம் இருந்தாலும் தரையில் அமர்ந்துதான் சாப்பிட்டாங்க. வீட்டு வேலைகளை அவரே தான் செய்தார்கள். அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது அந்த மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை பார்ப்பதற்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் வரக்குள்ள யார் ரசூலுல்லாஹ் யார் அபூபக்கர் உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் தலைவர், நான் டிப்டாப்பா வருவேன் தலைவருக்கு அப்படி எந்த பிரடோபமும் இல்லாமல் எளிமையான மனிதராக கடைசி வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஃபைனலா பெருமானாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது என்பது ஸலவாத்து சொல்லணும், மாற்று கருத்தில் அது மட்டுமே அல்ல. அதற்கு மாறாக அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்களை அவர் இதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதை வாழ்க்கையில பின்பற்றணும். அதுதான் உண்மையிலே நம்ம நபியை நேசிக்கிறோம் என்பதற்கான அர்த்தம். உண்மை பேச வேண்டும், பொறுமையா இருக்கணும், பிறரை மன்னிக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவங்கள்ட்ட மென்மையாக அன்பாக பேச வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், சமூகத்துக்கு உண்டான பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். இப்படி பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த முஹம்மது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய தலைவர், கருணையுடைய கடல், ஒழுக்கத்தின் வடிவம், நீதியுடைய வடிவமைப்பு, பகைவர்களுக்கு மன்னிப்பளித்த பெருந்தன்மை, அறிவு வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு ஏற்றிய மகான். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது வெறும் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்வதோடு அல்லது வெறும் புகழ் பாடுவதோடு முடிந்து விடக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ்வதோடு அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த மார்க்கத்தை அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணா இந்த மார்க்கத்தை கொடுத்தான். அவர்களிலிருந்து அவர்களுடைய தோழர்கள் இந்த இந்தியாவுக்கு புறப்பட்ட மாலிக் பின் தீனாரும் தமீமுல் அன்சாரியும் உகாஷாவும் இந்த மண்ணுக்கு வந்த காரணத்தினால் தான் நாம் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். நாம் எல்லாம் எந்த மனிதனின் பின்னாலும் இல்லாமல், எந்த திரைப்பட நடிகர்கள், எந்த அரசியல் தலைவர்கள் பின்னாடி இல்லாம உலகத்தில் நம்முடைய ஒரே தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய தாய் தந்தையை விட, தன்னுடைய மனைவி மக்களை விட அதிகமாக பெருமானாரை ஏன் நேசிக்கிறான் என்றால், கடைசி நேரத்திலே கூட பெருமானார் அவர்கள் இந்த உம்மத்தை நினைத்துத்தான் கவலைப்பட்டார்கள். நாளைக்கு மறுமையில நம்ம சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது இந்த ஹவுலுல் கௌதர் தடாகத்திலே யார் நமக்கு தண்ணீர் கொடுப்பாங்கன்னா பெருமானார் தான் தண்ணீர் கொடுப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே வாழ்வதோடு மாத்திரமல்லாமல் இங்கே கூட இருக்கக்கூடிய நம் அனைவர்களையும், நம்முடைய குடும்பத்தினரையும், உறவுகளையும்
மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கைகளிலிருந்து அந்த ஹவுலுல் கௌதர் தடாகத்தினுடைய நீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று துவா செய்தவனாக, துவா செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத்.